ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அரைக்கீரை வச்சு கடையல் இல்லைன்னா மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கட்டு அரைக்கீரை எடுத்து பாதி பொரியலுக்கும் பாதி மசியலுக்கும் எடுத்துருக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் துவரம் பருப்பு 1/2 டம்ளர் எடுத்து ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். 4-5 பூண்டு, பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி 2லேருந்து 3 விசில் விடுறது வரை விட்டு எடுத்துருக்கிறேன். நல்லா நமக்கு குழஞ்சி வரணுங்க. வந்ததுக்கப்புறமா அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கீரையை இப்போ ஆட் பண்ணியிருக்கிறேன். கீரை கூட ஒரு கொட்டை புளியும் சேர்த்துருக்குறேன். அப்போ தான் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு புளி வேணாம் அப்படின்னா நீங்கள் நம்ம ஃபைனலாக தக்காளி ஆட் பண்ணுவோம், அந்த புளிப்பு கூட ஓகே தான். எனக்கு புளி சேர்த்தா பிடிக்கும், நான் புளி ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா தான் இருக்கும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், கீரை சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுங்க. நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறதுனால கலர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நமக்கு நார்மலாக கீரை கலர் வராது. ஸோ எப்போவுமே கீரை பொரியல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கடையல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை கூட்டு வைக்கிறதா இருந்தாலும் சரி, கீரையை மூடி போடாதீங்க. நெக்ஸ்ட்டு கீரை நல்லா வெந்துடுச்சுங்க. பருப்பும் கீரையும் ஈவனாக ஆகிடுச்சு பார்த்தீங்களா, நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுத்து கடைய போகிறோம். அதுக்கு முன்னாடி உப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கிறத பக்கத்தில் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. கடைசியாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இதை சூப் மாதிரி கூட குடிச்சிக்கலாம், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ கடைஞ்சிக்கலாம். அதுக்கு நான் ஒரு மத்து எடுத்து நல்லா கடையிறேன். நல்லாவே கடைஞ்சி முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா கலரும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும். அந்த பருப்பு கீரையோடு சேர்ந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீன் கலர் கிடைக்கும். அந்த லெவல் வர்றது வரைக்கும் நல்லா கடைஞ்சி விடுங்க. கடையிறப்ப கவனமாக பண்ணணுங்க. கீரை ரெகுலராக நம்ம லஞ்சில் எடுத்துக்கிறது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஜீரண கோளாறு இருக்காது, ரத்த சோகையும் ஏற்படாது. அதே மாதிரி அயன் சத்து ரொம்பவே நல்லாயிருக்கும், எலும்புகளுக்கும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. ரெகுலராக கீரை சாப்பிடுங்க. ஃபைனலாக ஒரு தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேங்காய், கடுகு, உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு தாளிப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. இதுதான் ஃபைனலாக டேஸ்ட்டு கொடுக்கும். முடிஞ்ச வரை சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க, பெரிய வெங்காயம் வேண்டாம். ஃபைனலாக நீங்கள் தக்காளி கூட இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கணுங்க. வதக்கி முடித்ததும் கீரையோடு நம்ம இந்த தாளிப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டிப்ஸ் சொல்லிக்கிறேங்க, எப்போவுமே கீரை செய்கிறப்ப சால்ட்டு நார்மலாக நம்ம போடுற மாதிரி 100% ஆட் பண்ணாதீங்க. கீரையிலையுமே சால்ட் இருக்கும். 50% ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பார்த்து கம்மியாக இருந்துச்சுன்னா சால்ட்டு ஃபைனலாக ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு பெரிய லெவலில் எதுவுமே தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு ஒரு அப்பளம் இருந்தால் கூட போதும். இந்த கடைகளுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு எதுனா ரெசிபி நான் செஞ்சு காமிக்கணுன்னா எனக்கு அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.